இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல். இன்று ஏசப்பா உங்களோடு பேசுகிற வார்த்தை நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருகளும் அவனோடு சமாதானாகும்படி செய்வார். ஆம் பிரியமானவர்களே, அநேக சத்துருகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு எதிரியாளியா இருக்கலாம். ஆனா வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறவராயிருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியில நம்ம இருந்தோம் என்றால் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரிடத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவருடைய வழியில நம்ம நடக்கும் பொழுது சத்ரு நமக்கு என்னவா இருக்கிறாப்லங்க, சமாதானம் ஆகும்படி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு கர்த்தர் உன் பந்தையை ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார். இதை நீங்க விசுவாசத்தோடு கர்த்தர் மேல பிரியமாயிருங்க. கர்த்தருடைய வழியில நீங்க இருக்க ஆசைப்படுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற சத்துருகளை எல்லாவற்றையும் நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க பாத்திரராயிருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். Praise the Lord. God bless you.